யார் இந்த நிதின் நபீன்? பாஜக தேசிய தலைவர் பின்புலம். பாஜகவின் 11வது தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா கடந்த 2020 ஜனவரி 20 பொறுப்பேற்றார். பதவிக்காலம் முடிந்த போதிலும் சில காரணங்களால் அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இந்த சூழலில் பீகார் மாநில அமைச்சராக இருந்த 45 வயது நிதின் நபீன் கட்சியின் செயல் தலைவராக டிசம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதற்கிடையே கடந்த சில மாதங்களாக பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக 12வது தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜனவரி 20 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேட்புமனு ஜனவரி 19 பெறப்பட்டது. இப்போதைய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் நிதின் நபீன் சார்பில் வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி டாக்டர் கே. லட்சுமணிடம் வழங்கினர். பின்னர் அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு உள்ளிட்ட மாநில தலைவர்கள் நிதின் நபீன் சார்பில் மேலும் ஒரு தொகுப்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். இதுபோல பீகார், ஆந்திரா, மகாராஷ்டிரா, அசாம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட இதர மாநில பாஜக தலைவர்களும் நிதின் நபீன் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதையடுத்து பாஜக அமைப்பு தேர்தலில் கட்சியின் தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபீன் பெயர் மட்டுமே முன்மொழியப்பட்டது. எனவே அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் என்று கட்சியின் தேசிய தேர்தல் அதிகாரி லட்சுமண் அறிவித்தார். பாஜகவை போலவே நிதினுக்கும் 45 வயது. கட்சியின் தேசிய தலைவர் பதவியை இளம் வயதில் எட்டி பிடித்த முதல் தலைவர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைத்துள்ளது. பீகாரை சேர்ந்த நிதின் நபீன் தனது 26வது வயதிலேயே சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த ஆண்டு நடந்த பேரவை தேர்தலில் 5வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மாநில சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக கடந்த ஆண்டு பிப்ரவரி 26 முதல் டிசம்பர் 16 வரை பொறுப்பு வகித்தார். இது தவிர நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை, சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பாஜக பொறுப்பாளராக பணியாற்றியுள்ளார். பாஜகவின் செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாமில் நடைபெறவுள்ள பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.